ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு புசிலஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் ரெசிபி தாங்க. இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும். இந்த மாதிரியான ரெசிபி வந்து ஹோம்மேடாக வீட்டிலே ட்ரை பண்ணலாம். ரொம்ப இதுக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அளவுகள் உங்களுக்கு புரியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு மஷ்ரூம் பேக்கெட்டில் பாதி அளவுக்கு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மைதா மாவு ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 3 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் சூப் பண்ணுறதுனால 3 ஸ்பூனு. அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த கட்டிகள் உருண்டைகள் இல்லாமல் நல்லா சமமாக அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு ரிஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா அடிச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துப்போம். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம்ஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி இதோட அளவு வந்து பாதி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டோடனே இது சீக்கிரமே குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸில் இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பாதி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் கம்மியான குவான்டிட்டி 3 பேருக்குரிய அளவு செய்கிறனால பாதி வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதா மாவு, சால்ட்டு, பெப்பர் போட்டு தண்ணியில் பீட் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ளேமை ஹை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். எல்லாம் அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் நம்ம ஏற்கனவே வதங்கும் போதே பாதி அளவுக்கு மஷ்ரூம் வெந்துருச்சு. இப்போது இது கொதி வந்த பிறகு இதுலேயும் ஒரு 5 மினிட்ஸில் முழுசாக குக் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு ஃபுல் பாக்ஸ் இல்லை, பாதி அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும். இந்த மாதிரி க்ரீமியாக வரும். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வருது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது சால்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. கம்மியாக இருந்தால் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதே இன்க்ரீடியன்ஸுக்கு பதில் இந்த மஷ்ரூம்க்கு பதில் நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன், வெஜிடபிள்ஸ் கூட வச்சு ட்ரை பண்ணலாம். இதே மெத்தடில் செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். கன்சிஸ்டன்சி செம்ம சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.